السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் ஆசிம் பின் சாபித் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சஹாபி ஆவார்கள். அன்னாரின் தந்தையார் சாபித் பின் கைஸ் ஆவார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் ஷமூஸ் பின் அபு ஆமீர் ஆகும். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கும் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். உஹது போரின் போது எதிரிகளின் கடுமையான திடீர் தாக்குதலின் விளைவாக முஸ்லிம்கள் சிதறண்டு போயினர். அப்போது ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறுதிப்பாட்டுடன் நிலை நின்றிருந்தார்கள். அன்னார் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மரணத்திற்கான பையத்தும் செய்திருந்தார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டிருந்த அம்பு எய்தும் வீரர்களில் அன்னாரும் ஒருவராவார். அன்னார் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். பதர் யுத்தத்திலும் அன்னார் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் யுத்தத்தின் போது சஹாபாக்களிடத்தில் நீங்கள் எதிரிகளை போர்க்களத்தில் எதிர்கொள்ளும் போது அவர்களுடன் எப்படி சண்டையிடுவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு சமுதாயம் எங்களுடைய அம்பிற்கு இலக்காகும் தூரம் வரை வந்தடைந்து விட்டால் நாங்கள் அவர்கள் மீது அம்புகளை எய்துவோம். அவர்கள் எங்களுடைய கற்கள் சென்றடையும் தூரம் வரை எங்களை வந்தடைந்து விட்டால் பின்னர் நாங்கள் அவர்கள் மீது கற்களை எறிந்து கொண்டு செல்வோம். பின்னர் அன்னார் 3 கற்களை தமது கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு கையில் ஒரு கல்லையும் மற்றொரு கையில் 2 கற்களையும் ஏந்தி கொண்டார்கள். பின்னர் கூறினார்கள், எதிரிகள் எங்களுடைய ஈட்டிகள் சென்றடையும் தூரம் வரை வந்தடைந்து விட்டால் நாங்கள் அவர்கள் மீது ஈட்டிகளை எறிவோம். எங்களது ஈட்டிகள் உடைந்து விட்டால் பின்னர் அவர்கள் வாள்கள் மூலமாக கொலை செய்யப்படுவார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படித்தான் போர் புரிய வேண்டும். எவர் ஒருவர் போர் புரிவாரோ அவர் ஹஸ்ரத் ஆசிம் அவர்கள் கூறிய வழிமுறைக்கேற்ப போர் புரியட்டும் என்று கூறினார்கள். அந்த காலத்தில் அம்புகள், ஈட்டிகள், கற்கள், வாள்கள் ஆகியவற்றை கொண்டே யுத்தங்கள் செய்யப்பட்டன. இன்றைய காலகட்டத்தை போன்று யுத்தங்கள் நடைபெறவில்லை. அப்பாவி குடிமக்கள் மீது குண்டுகள் வீசி குழந்தைகளை கூட கொன்று குவிக்கின்ற இன்றைய யுத்தங்களை போன்று யுத்தங்கள் நடைபெறவில்லை. ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த யுத்தத்தை குறிப்பிட்டவாறு அவர் கூறுகின்றார், ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்கள் செய்தார்கள் என்று நீங்கள் அன்னார் மீது ஆட்சேபனை செய்கின்றீர்கள். ஆனால் அன்னார் செய்த போர்களில் சில 100 அல்லது சில 1000 நபர்களே கொல்லப்பட்டார்கள்.
ஆனால் நீங்கள் மிகவும் முன்னேற்றமடைந்தவர்களாகவும் மனித இனத்தின் மீது மிக அனுதாபம் கொண்டவர்களாகவும் உங்களை நீங்களே வாதிட்டுக் கொள்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் வெறும் ஒரு போரில் மட்டுமே நீங்கள் 7 கோடிக்கும் அதிகமான பொதுமக்களை கொன்றுவிட்டீர்கள். அதாவது அவர் 2ஆம் உலகப் போரை பற்றி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு கொல்லப்பட்ட மக்களின் பெரும்பான்மை பொதுமக்களாகவே இருந்தனர். ஆனால் இன்று துரதிருஷ்டவசமாக முஸ்லிம்களும் இவரிடமிருந்தே உதவிகளை பெறுகின்றனர். பின்னர் எந்த வேறுபாடும் இன்றி முஸ்லிம்களை கொலை செய்கின்றனர். எதிரிகள் யுத்தம் செய்யும் போதோ அல்லது எதிரிகள் அருகில் வந்து விடும்போதோ யுத்தம் செய்வதற்கு பகரமாக இவர்கள் சுயமாக தாமே முன் சென்று தாக்குதல் நடத்துகின்றனர். அதன் விளைவாக அப்பாவி மக்களை இவர்கள் கொண்டு குவிக்கின்றனர். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர் நாளன்று தனது வாளுடன் வீட்டிற்கு வந்தார்கள். அன்னாருடைய வாள் அதிகமாக சண்டையிட்டதன் காரணமாக வளைந்திருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில், பாராட்டுதலுக்குரிய இந்த வாளை நீங்கள் பாதுகாப்பாக வையுங்கள், இது போர் மைதானத்தில் மிகவும் நமக்கு பயனளித்தது என்று கூறினார்கள். அதனை கேட்ட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று வாளினால் நீங்கள் சிறந்த முறையில் வீரத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் ஹஜ்ரத் சுஹைல் பின் ஹனீஃப் மற்றும் அபு தஜானாவும் ஆசிம் பின் சாபித்தும் ஹாரிஸ் பின் சமாவும் தத்தமது வாளின் மூலம் வீரத்தை சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, பதர் போர் கைதிகளில் கவிஞரான அபு உஸ்ஸா அமர் பின் அப்துல்லா ஒருவராக இருந்தார். அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மீது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டியவாறு அவரை விடுதலை செய்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் கூறினார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு 5 மகள்கள் உள்ளனர். என்னை தவிர்த்து அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை. எனவே அவர்களுக்காக எனக்கு நீங்கள் தர்மம் செய்தவாறு என்னை விடுவித்து விடுங்கள் என்று வேண்டினார். அதன் காரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை விடுதலை செய்தார்கள். அப்போது அபு உஸ்ஸா கூறினார், நான் உங்களிடத்தில் உறுதியான உடன்படிக்கை செய்து கொள்கின்றேன். இனி நான் உங்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் புரிய மாட்டேன், உங்களுக்கு எதிராக எவருக்கும் போர் புரிவதற்கு உதவியும் செய்ய மாட்டேன் என்ற இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். எவ்வித ஈட்டுத் தொகையும் பெறாமல் அவர் திருப்பி அனுப்பப்பட்டார். ஆனால் குறைஷிகள் உஹது போருக்காக புறப்பட்ட போது சஃப்வான் பின் உமையா அவரிடத்தில் சென்று, நீரும் எங்களுடன் வாரும் என்று கூறினான். அதற்கு அவர், நான் இனி ஒருபோதும் உங்களுக்கு எதிராக போர் புரியவும் மாட்டேன், மேலும் உங்களுக்கு எதிராக போர் புரிய எவருக்கும் உதவியும் செய்ய மாட்டேன் என்று நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் உடன்படிக்கை செய்து வந்துள்ளேன். அதன் அடிப்படையிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது கருணை காட்டினார்கள். என்னை தவிர வேறு எவர் மீதும் இந்த உபகாரத்தை அன்னார் செய்யவில்லை என்றும் கூறினார். அதற்கு சஃபான், ஒருவேளை நீர் போரில் கொலை செய்யப்பட்டு விட்டால் உமது 5 பிள்ளைகளையும் நான் எனது பிள்ளைகளாக ஆக்கிக் கொள்கின்றேன். நீர் உயிருடன் இருந்தால் உமது குடும்பம் மட்டுமே பயன்பெறும் வகையில் ஒரு பெரும் செல்வத்தை உமக்கு நான் தருகின்றேன் என்று பேராசையூட்டி உத்தரவாதம் எல்லாம் வழங்கி அவரை அழைத்தார். அப்போது அபு உஸ்ஸா அரபு கோத்திரங்களை அழைத்து ஒன்று திரட்ட புறப்பட்டார். அவர் போரில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஏனைய கோத்திரத்தை சார்ந்த மக்களையும் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரியும்படி ஒன்று திரட்ட புறப்பட்டார். பின்னர் மீண்டும் குறைஷிகளிடம் இணைந்து உஹது போரிலும் பங்கு பெற்றார். பின்னர் 2வது முறையாக மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டார். அவரை தவிர்த்து குறைஷிகளில் வேறு எவரும் அப்போது கைது செய்யப்படவில்லை. அவர் பிடிபட்ட போது, நீர் ஏற்கனவே உடன்படிக்கை செய்துள்ளீரே என்று கேட்கப்பட்டதற்கு அவர் கூறினார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் நிர்பந்தத்தின் காரணமாகவே குறைஷிகளுடன் புறப்பட்டேன். எனக்கு மகள்கள் இருக்கின்றார்கள், எனவே என் மீது கருணை காட்டுங்கள். எனக்கு மகள்கள் இருக்கின்றார்கள், எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று மீண்டும் அதே விஷயங்களை கூறினார். அவர் ஏற்கனவே கருணை காட்டப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் ஒப்பந்தத்திற்கு எதிராக குறைஷிகளுடன் மீண்டும் இணைந்து போர் புரிய மீண்டும் வந்தார். எனவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் என்னிடம் செய்த அந்த உடன்படிக்கை என்ன ஆனது? இனி ஒருபோதும் நீர் விடுதலை செய்யப்பட மாட்டீர். இறைவன் மீது ஆணையாக
நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 முறை நவுதுபில்லா ஏமாற்றி முட்டாளாக்கி விட்டேன் என்று உம்மை மக்காவில் கூறி திரியுமாறு நான் விடமாட்டேன், அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கையாளர் ஒரு பொந்தில் 2 முறை கைவிட மாட்டார் என்று கூறினார்கள். பின்னர் கட்டளையிட்டவாறு ஆசிம் பின் சாபித்திடம் இவரை கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே ஆசிம் முன்னேறி சென்றார், அவரது கழுத்தை துண்டித்தார். இவ்வளவு அநீதி இழைத்த பிறகும் உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாகவும் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்தவாறு அன்னார் அநீதி இழைத்து விட்டதாக கூறினார்கள். தற்போது ஹாலந்து நாட்டின் அரசியல்வாதி வால்டர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அதிகமாக தாக்குதல் நடத்தி வருகின்றார். அவர் இந்த உலகிலோ அல்லது தமது நாட்டிலோ மன்னித்தலுக்கான இதுபோன்ற உதாரணத்தை காட்டிவிட்டால் உண்மையில் அவரது ஆட்சேபனை ஓரளவிற்கு ஆகுமானதாகும் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் அதுபோன்ற முன்னுதாரணங்களை அவரால் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் தமது நூலான ஹாத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் ரஜி சம்பவத்தை பற்றியும் ஹஜ்ரத் ஆசிம் அவர்களை பற்றியும் சில குறிப்புகளை எழுதியுள்ளார்கள். அன்னார் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் மாதத்தில் 10 சஹாபாக்களை கொண்ட ஒரு குழு ஒன்றை ஆயத்தம் செய்தார்கள். அவர்களுக்கு ஆசிம் பின் சாபித் அவர்களை அமீராக நியமித்தார்கள். மேலும் அவர்களுக்கு, நீங்கள் மறைவாக மக்காவிற்கு அருகில் சென்று குறைஷிகளின் நடமாட்டத்தையும் சூழலையும் அறிந்து வர வேண்டும். அவர்களின் நடவடிக்கைகள் மற்றும் எண்ணங்கள் தொடர்பாகவும் தமக்கு தகவல் தரும்படியும் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். தற்போது அந்த குழு வெளியேறும் சமயத்தில் அல்லது வெளியேற தயாராக இருந்த அந்த நேரத்தில் அசல் மற்றும் காரா கோத்திரத்தை சார்ந்த சில மக்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். கூறினார்கள், எங்களது கோத்திரத்தை சார்ந்த பலர் இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர். நீங்கள் சில நபர்களை எங்களுடன் அனுப்பி வையுங்கள். அவர்கள் எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிவிடட்டும், மேலும் இஸ்லாத்தின் போதனையையும் எங்களுக்கு கற்றுத்தரட்டும் என்றெல்லாம் கூறினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் விருப்பத்தை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் உண்மையில் அந்த மக்கள் பொய்யர்களாக இருந்தனர் என்பது பின்னர் தெரிய வந்தது. மேலும் பனு லஹ்யானின் சதித்திட்டத்தின் பெயரில் அவர்கள் மதினாவிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் தங்களது கோத்திரத்தின் தலைவர் சஃபியான் பின் ஹாலிதின் கொலைக்கு பழிவாங்குவதற்காக இந்த சதித்திட்டத்தை தீட்டியிருந்தனர். முஸ்லிம்கள் மதினாவை விட்டு வெளியேறினால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்பது அந்த திட்டமாக இருந்தது. பனு லஹ்யான் இந்த பணிக்கு ஈட்டுத் தொகையாக அசல் மற்றும் காரா கோத்திரத்தின் மக்களுக்கு ஏராளமான ஒட்டகங்களை பரிசாக நிர்ணயித்திருந்தான். அசல் மற்றும் காராவை சார்ந்த இந்த நம்பிக்கை துரோகிகள் அஸ்வான் மற்றும் அதற்கு இடையிலுள்ள இடத்தை அடைந்தார்கள். அப்போது பனு லஹ்யானிற்கு ரகசியமாக தகவல் கொடுத்து அனுப்பி வைத்தனர். எங்களுடன் முஸ்லிம்களும் வருகின்றனர், நீங்கள் அவர்களை கொலை செய்ய வந்துவிடுங்கள் என்று தகவல் அனுப்பினர். இந்த தகவலின் பெயரில் பனு லஹ்யான் கோத்திரத்தை சார்ந்த 200 இளைஞர்கள் முஸ்லிம்களை பிடிப்பதற்காக வெளியேறினர். அவர்களில் 100 பேர் அம்பு எய்தும் வீரர்களாகவும் இருந்தனர். ரஜி என்ற இடத்தில் முஸ்லிம்களை அவர்கள் வந்து பிடித்தனர். 10 முஸ்லிம்கள் 200 சிப்பாய்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? எனினும் முஸ்லிம்களுக்கு சரணடைவதற்கான போதனை வழங்கப்படவில்லை. உடனடியாக இந்த சஹாபி அருகில் இருந்த ஒரு மலை மீது ஏறி போரிடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். நிராகரிப்பாளர்களுக்கு ஏமாற்றுதல் என்பது எவ்வகையிலும் ஒரு இழிவான காரியமாக இருந்ததில்லை. அவர்கள், நீங்கள் மலையிலிருந்து இறங்கி வாருங்கள், நாங்கள் உங்களை கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதியான உடன்படிக்கை செய்வதாக நிராகரிப்பாளர்கள் அவரிடம் கூறினர். ஆசிம் அவர்கள் அதற்கு இவ்வாறு பதிலளித்தார்கள், உங்களுடைய உடன்படிக்கைகளின் மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. உமது இந்த வார்த்தைகளின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து ஒருபோதும் கீழே இறங்க மாட்டோம். பின்னர் வானத்தை நோக்கி முகம் திருப்பியவாறு, அல்லாஹ்வே, நீ எங்களது நிலையை நன்கு பார்க்கின்றாய், உனது தூதருக்கு எங்களது நிலைகளை பற்றி அறிவித்து விடுவாயாக என்று கூறினார்கள். சுருக்கமாக ஆசிம் அவர்களும் அன்னாருடன் இருந்த ஏனையவர்களும் போரிட்டனர். இறுதியில் சண்டையிட்டு ஷஹீதாகினர். அன்னார் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், இதே ரஜி சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஒரு அறிவிப்பில் வருகின்றது,
பனு லஹியானின் கைகளால் ரஜி என்ற இடத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களில் ஆசிம் பின் சாபித்தும் ஒருவராவார் என்ற தகவல் மக்கத்து குறைஷிகளுக்கு கிடைத்தது. ஆசிம் பதர் சந்தர்ப்பத்தின் போது, பதர் போரின் போது குறைஷிகளின் ஒரு பெரிய தலைவரை கொலை செய்திருந்தார்கள். எனவே குறைஷிகள் ரஜி என்ற அந்த இடத்தை நோக்கி சிறப்பான நபர்களை அனுப்பி வைத்தனர். மேலும் ஆசிமுடைய தலையையோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பையோ துண்டித்து கொண்டு வரும்படி அந்த நபர்களுக்கு கட்டளையிட்டிருந்தனர். இதன் மூலம் தனது மனதிற்கு ஆறுதலை ஏற்படுத்திக் கொள்ளவும் பழிவாங்கும் உணர்வை தீர்த்து கொள்ளவும் அவர்கள் இவ்வாறு செய்தனர். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஆசிம் அவர்கள் எந்த நபரை கொலை செய்திருந்தார்களோ அவரின் தாயார் சலாஃபா பின்த் சாத் அவர் இவ்வாறு சபதம் எடுத்திருந்தார். அதாவது தனது மகனை கொலை செய்தவனின் மண்டை ஓட்டில் மதுவை ஊற்றி நான் குடிப்பேன் என்பதே அவளின் சபதமாக இருந்தது. ஆனால் இறைவனுடைய செயல் இவ்வாறாக இருந்தது. இந்த மக்கத்து காஃபிர்கள் அங்கு சென்றடைந்த போது அவர்கள் பார்த்த காட்சி என்னவென்றால், ஆசிம் அவர்களின் உடலை சுற்றி தேனீக்களின் கூட்டம் மொய்த்திருந்தது. எந்த வகையிலும் அவர்களால் அந்த உடலை அங்கிருந்து அகற்ற முடியவில்லை. அந்த தேனீக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு அம்மக்கள் எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனால் அம்மக்களால் அம்முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியவில்லை. இறுதியில் தோல்வியடைந்து ஊர் திரும்ப நேரிட்டது. அதன் பிறகு விரைவாக மழையுடன் கூடிய புயல் ஒன்றும் வீசியது. ஆசிம் அவர்களின் உடலை அது அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு இழுத்து சென்றது. வரலாற்றில் வருகின்றது, ஆசிம் அவர்கள் முஸ்லீமாகிவிட்ட பிறகு இவ்வாறு உறுதிமொழி எடுத்திருந்தார்கள். அதாவது இனி அவர் எல்லாவிதமான இணை வைப்பிற்குரிய விஷயங்களிலிருந்தும் முற்றிலும் விலகியிருப்பார். எந்த அளவுக்கு என்றால் அவர் இணை வைப்பவர்களை தொடக்கூட மாட்டார். ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு அவர்களின் ஷஹாதத் மற்றும் இந்த சம்பவம் செய்தி கிடைத்த போது கூறினார்கள், இறைவன் தனது அடியார்களின் உணர்வுகளை எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றான். மரணத்திற்கு பிறகும் கூட அல்லாஹ் ஆசிம் அவர்களின் உறுதிமொழியை முழுமை செய்து விட்டான். இணை வைப்பவர்கள் தொடுவதிலிருந்து அல்லாஹ் அன்னாரை பாதுகாத்தான். ஆசிம் அவர்கள் ஹமியுத் தபர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அதாவது தேனீக்களின் மூலமாக பாதுகாக்கப்பட்டவர் என்பது அதன் பொருளாகும். அல்லாஹ் மரணத்திற்கு பிறகும் கூட தேனீக்களின் மூலமாக அன்னாரை பாதுகாத்தான். ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய தோழர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் ஃபஜர் தொழுகையில் குனூத் துஆ ஓதினார்கள். அதில் ரஹல், ஜக்வான், பனுல் ஹயான் ஆகிய கோத்திரங்களுக்கு எதிராக பத்துவா செய்து வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் எதிரிகளை எதிர்கொண்டு அம்புகளை எய்து கொண்டே சென்றார்கள். மேலும் இந்த கவிதையை படித்துக் கொண்டே சென்றார்கள். அதாவது, அல் மௌத்து ஹக்குன் வல் ஹையு பாத்திலுன் வ குல்லு மாஹிமுல் அலா நாசிலுன் வல் மரஹி இலைஹி ஆயிலுன். அதாவது மரணம் உண்மையாகும், வாழ்க்கை வீணானதாகும். இறைவன் ஒருவரை குறித்து முடிவெடுத்து விட்டால் அதுவே வெளிப்படும். எனவே அந்த மனிதனும் இறைவனின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் என்பது அந்த கவிதையின் பொருளாகும். ஹஜ்ரத் ஆசிம் அவர்களிடம் அம்புகள் தீர்ந்துவிடும் போது பின்னர் ஈட்டியை கொண்டு சண்டையிடுவார்கள். ஈட்டியும் உடைந்து விடுகின்ற போது வாளை உருவி சண்டையிட்டவாறே உயிரை கொடுத்து விட்டார்கள். இரண்டாவது சஹாபி ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அன்சாரி அவர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. ஹுனைஃப் அன்னாரின் தந்தையாக இருந்தார்கள். தாயாரின் பெயர் ராஃபியின் மகளான ஹிந்த் என்பதாகும். தாயின் மூலமாக அன்னாருக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர் அப்துல்லா மற்றும் நோமான் என்பதாகும். அவர்களின் சந்ததிகளில் அசத், உஸ்மான் மற்றும் சாத் போன்றவர்கள் மகனாக இருந்தார்கள். ஹஜ்ரத் சஹல் அவர்களின் சந்ததிகள் மதீனாவிலும் பக்தாதிலும் வசித்து வந்தனர். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் ஹஜ்ரத் அலி அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அன்னார் பதர் யுத்தம் உட்பட ஏனைய அனைத்து யுத்தங்களிலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து போர் புரிந்தார்கள். ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் மகத்துவமிக்க சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். ஆனால் அன்னாரின் பொருளாதார நிலைமைகள் வலுவானதாக இருக்கவில்லை. இப்னு ஐயினா அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் சஹல் அவர்கள் கூறினார்கள், நான் சஹரி அவர்களை இவ்வாறு கூற கேட்டேன், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீர் கோத்திரத்தின் செல்வங்களிலிருந்து அல்லாமல் நிறைய செல்வங்களை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் அபு ஐயினா அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நான் சஹரி அவர்களை இவ்வாறு கூற கேட்டேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீர் கோத்திரத்தை சார்ந்த ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் மற்றும் அபு தஜ்ஜானா ஆகியோரை தவிர்த்து வேறு எந்த ஒரு அன்சாரி சஹாபிக்கும் எந்த ஒரு பங்கையும் அதில் வழங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருவர்கள் மட்டும்தான் ஏழைகளாக இருந்தனர். இப்னு இஸ்யாக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்துவிட்ட பிறகு ஹஜ்ரத் அலி அவர்கள் 3 இரவு 3 பகல் மக்காவில் தங்கினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த மக்களின் அமானிதங்களை உரியவரிடம் அன்னார் திருப்பி ஒப்படைத்தார்கள். அதன் பிறகு அன்னார் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்தித்தார்கள். அன்னாருடன் ஹஜ்ரத் குல்சும் பின் ஹிதம் அந்த வீட்டில் தங்கினார்கள். இந்த பயணத்தின் போது காபா என்ற இடத்தில் ஹஜ்ரத் அலி அவர்கள் தங்கியிருந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், கபா என்ற இடத்தில் ஒரு முஸ்லிம் பெண்மணி தங்கியிருந்தார். அவருக்கு கணவர் கிடையாது. நான் ஒரு நாள் பார்த்தேன், இரவு ஆனதும் ஒரு நபர் அந்த பெண்ணின் வீட்டின் கதவை தட்டினார். அப்போது அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தார். அந்த நபர் தன்னிடமிருந்த ஏதோ ஒன்றை அந்த பெண்ணிடம் வழங்கினார். அந்த பெண்ணும் அதனை பெற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு இந்த விவகாரத்தில் சந்தேகம் ஏற்பட்டது. எனவே நான் அந்த பெண்ணிடம், அல்லாஹ்வின் அடிமையாகிய பெண்ணே, அந்த நபர் யார்? அவர் தினமும் உமது வீட்டின் வாசலில் வந்து உமது வீட்டின் கதவை தட்டுகின்றார். நீரும் வீட்டை விட்டு வெளியேறி ஏதோ ஒன்றை அவரிடமிருந்து வாங்கிக் கொள்கின்றீர். அந்த பொருள் என்ன என்பது பற்றி எனக்கு தெரியாது. நீ ஒரு முஸ்லிம் பெண்மணி ஆவாய், உனக்கு கணவரும் இல்லை. எனவே இவ்வாறு இரவில் வெளியேறுவது மற்றும் அந்நிய ஆணிடம் இவ்வாறு பேசுவது அல்லது அவரிடமிருந்து ஒரு பொருளை பெறுவது ஆகியவை நல்லதல்ல என்று கூறினார்கள். அந்த பெண்மணி அதற்கு கூறினார், அந்த நபர் சஹல் பின் ஹுனைஃப் ஆவார். நான் விதவை பெண் என்பதை அவர் அறிவார். எனவே மாலை பொழுது வந்ததும் அவர் தனது சமுதாயத்தின் மற்றும் உறவினர்களின் சிலைகளை உடைத்து விடுவார். பின்னர் அதனை என்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவார். நான் அதனை எரித்து விட வேண்டும் என்பதற்காக அதனை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவார் என்று அந்த பெண்மணி பதில் கூறினார். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சஹல் அவர்கள் மரணமடையும் வரை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது அன்னார் தமது மக்களின் ஷிர்கை அழிப்பதற்காக இந்த வழிமுறையை உருவாக்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் மகத்துவமிக்க சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார்கள். அன்னார் உஹது போரிலும் உறுதிப்பாட்டுடன் நிலைநின்றார்கள். அந்நாளில் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மரணத்திற்கான பையத்தும் செய்திருந்தார்கள். அன்னார் அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கேடயமாக மாறி துடிப்புடன் ஒன்றிணைந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். எதிரிகளின் கடுமையான தாக்குதலின் காரணமாக முஸ்லிம்கள் சிதறுண்டு போயினர். அந்நாளில் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்பு எய்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபுலா அஸ்ஹலன் ஃபனா சஹல், அதாவது சஹலிடம் அம்பை கொடுங்கள், ஏனென்றால் அவருக்கு அம்பு எய்வது எளிதான காரியமாகும் என்று கூறினார்கள். அடுத்த அறிவிப்பு செய்யப்படுகின்றது, கசூல் என்ற ஒரு கைதேர்ந்த ஈட்டி எறியக்கூடிய யூத இளைஞர் ஒருவர் இருந்தார். மற்றவர்கள் எரியும் இடத்திற்கு அம்பு சென்றடைய முடியாத இடத்தில் அவர் எய்தக்கூடியவராக இருந்தார். பனு நசீர் சுற்றி வளைக்கப்பட்ட நாட்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று தயார் செய்யப்பட்டது. கசூல் அம்பு ஒன்றை எய்தான். அது அந்த கூடாரத்தை சென்றடைந்தது. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் இந்த கூடாரத்தை இங்கிருந்து அகற்றி விடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த கூடாரம் அங்கிருந்து இடமாற்றப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நபரை பிடிப்பதற்காக சென்றார்கள். கசூல் தன்னுடன் ஒரு சிறு குழுவை அழைத்துக் கொண்டு முஸ்லிம்களின் பெரிய தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வீட்டை விட்டு வெளியேறியிருந்தான். ஹஜ்ரத் அலி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்போது அவனை கொலை செய்து விட்டார்கள். மேலும் அவனது தலையை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அன்னார் கொண்டு வந்தார்கள். அவனுடன் இருந்த மற்றவர்கள் ஓடிவிட்டனர். ஓடிவிட்டு அந்த மக்களை பிடிப்பதற்காகவும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலியின் தலைமையிலேயே 10 நபர்களை உள்ளடக்கிய ஒரு சிறு குழு ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அந்த நிராகரிப்பாளர்களை பின்தொடர்ந்து பிடித்து கொலை செய்தனர். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த எதிரிகள் போர் செய்வதற்காகவும் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தி முஸ்லிம்களை கொலை செய்வதற்காகவும் வந்திருந்தனர். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் அப்படையில் சென்றவர்களில் ஹஜ்ரத் அபு தஜ்ஜானா அவர்களும் ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களும் அடங்குவர். அக்காலகட்டத்தில்
எந்த ஒரு நாளும் அமைதியாகவும் ஓய்விற்குரியதாகவும் கழிந்திருக்கவில்லை. எப்போதும் எதிரிகள் தாக்குதல் நடத்தும் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தனர். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் பள்ளத்தாக்கு வெற்றிக்கு பிறகு அல்கரா பள்ளத்தாக்கை நோக்கி சென்றார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படை அல்கரா பள்ளத்தாக்கை வந்தடைந்த போது யூதர்கள் ஏற்கனவே போருக்காக அங்கு ஆயத்தமாக இருந்தனர். எனவே அவர்கள் முஸ்லிம்களை அம்புகளால் வரவேற்றனர். முஸ்லிம்கள் மீது அம்பு எறிய தொடங்கினர். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு அடிமையின் பெயர் மதமாகும். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சவாரியிலிருந்து அவர் சாமான்களை இறக்கி வந்தார். குருட்டுத்தனமாக வந்த ஒரு அம்பானது அவர் மீது பாய்ந்தது. அதனால் அவர் அங்கேயே இறந்து போனார். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சஃபை ஒழுங்குபடுத்தும்படி கூறினார்கள். ஹஜ்ரத் சாத் பின் அபாதா அவர்களுக்கு கூறினார்கள். கொடிகளில் ஒன்றை ஹஜ்ரத் ஹானிஃப் பின் முன்சிர் அவரிடமும், இரண்டாவது கொடியை ஹஜ்ரத் சஹல் பின் உனைஃப் அவரிடமும், மூன்றாவது கொடியை ஹஜ்ரத் அப்பாத் பின் பிஷர் அவரிடமும் ஒப்படைத்தார்கள். இந்த போரின் மூலமாக முழு பகுதியும் முஸ்லிம்களின் ஆளுமைக்கு கீழ் வந்தன. இங்கு அல்லாஹ் வெற்றியை வழங்கினான். மேலும் அல்லாஹ் இங்கிருந்து முஸ்லிம்களுக்கு பெரும் செல்வத்தை வழங்கினான். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 நாட்கள் அங்கு தங்கினார்கள். மேலும் அன்னார் சஹாபாக்களுக்கு செல்வங்களை பங்கிட்டும் கொடுத்தார்கள். அங்கிருந்த நிலத்தையும் தோட்டத்தையும் யூதர்கள் வசம் இருக்கும்படி செய்தார்கள். வெற்றி பெற்ற பிறகும் பூமியும் தோட்டமும் இருந்தும் கூட அதனை அவரிடமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு வந்தார்கள். ஆயினும் தன்புதமிருந்து ஒரு ஊழியரை நியமித்தார்கள். இது எதிரிகளிடம் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கான ஒரு பெரிய முன்னுதாரணமாகும். நிலத்திற்கான உரிமையை எதிரிகளிடம் கொடுத்துவிட்டு அதற்கான வரியை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடமிருந்து வசூல் செய்தார்கள். அக்காலத்தின் நடைமுறைக்கேற்ப எதிரிகள் செல்வம் மற்றும் சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டு விட்டால் அது அவர்களுக்கே சொந்தமானதாகும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், சிரியா நாடு வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த கிறிஸ்துவ ஆளுமை இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழ் வந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபியான சஹல் பின் ஹுனைஃப் மற்றும் ஹைஸ் பின் சாத் காதிசியா ஒரு நகரத்தின் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவ ஒருவரின் ஜனாசா ஒன்று கடந்து சென்றது. அந்த நபருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த 2 சஹாபிகளும் எழுந்து நின்றார்கள். ஆனால் அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையிலிருந்து பயன்பெறாத, மேலும் இந்த நல்ல நடவடிக்கைகளை பற்றி அறிந்திராத ஒரு முஸ்லிம் இக்காட்சியை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார். மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாகி சஹல் மற்றும் ஹைஸிடம், இது ஒரு கிறிஸ்துவ நபரின் ஜனாசா தானே என்று கேட்டார். அதற்கு ஆம், நாங்கள் அறிவோம். ஆயினும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை இதுவாகவே இருந்துள்ளது. அதாவது அன்னாருக்கு முன்னிலையில் முஸ்லிம் அல்லாதவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுவதை அன்னார் பார்த்தால் மரியாதை நிமித்தமாக அன்னார் எழுந்து விடுவார்கள். இதில் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர் அதில் இருந்திருக்கவில்லையா என்றும் கேட்பார்கள். மனிதத்துவத்தின் மீதான மரியாதை ஏற்படுத்துவதற்கும் மார்க்கங்களுக்கிடையே ஆன வெறுப்பை அகற்றுவதற்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். அதே அழகிய முன்மாதிரிகள் பின்னர் சஹாபாக்கள் மூலமாக வெளிப்பட்டன. அபு வாயில் அறிவிக்கின்றார், நாங்கள் சஃபைன் போர் மைதானத்தில் இருந்தோம். ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் எழுந்து நின்று கூறினார்கள், மக்களே, இந்த தவறுக்கு நீங்கள் தான் காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்தோம். அப்போது அவர்கள் கூறினர், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்கள் உண்மையாளர்கள் இல்லையா? மேலும் எதிரிகள் பொய்யில் நிலை நிற்கவில்லையா? ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறினார்கள், நம்மில் கொலை செய்யப்படுபவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்களா? அல்லது எதிரிகளின் தரப்பில் கொலை செய்யப்படுபவர்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டார்களா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இல்லை என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எங்களது மார்க்கம் தொடர்பாக இதுபோன்ற இழிவை நாங்கள் ஏன் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? இந்த சம்பவம் ஹுதைபியா உடன்படிக்கையின் தொடர்புடையதாகும். அல்லாஹ் நமக்கும் எதிரிகளுக்கும் இடையில் தீர்ப்பு ஏதும் வழங்கிவிடாத நிலையில் நாம் இங்கிருந்து வெறும் கையுடன் திரும்பி சென்று விட வேண்டுமா என்றும் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கத்தாபின் மகனே, நான் அல்லாஹ்வின் தூதராவேன். மேலும் அல்லாஹ் ஒருபோதும் என்னை வீணாக்க மாட்டான் என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவரிடத்திலும் சென்றார்கள். அவரிடத்திலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதே விஷயத்தை கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள், அன்னார் அல்லாஹ்வின் தூதராவார்கள், அல்லாஹ் அன்னாரை ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்றே பதில் கூறினார்கள்.
அடுத்து தொடர்ந்து எழுதுகின்றார்கள், புகாரி ஹதீஸில் வருகின்றது, இதன் பிறகு சூரா ஃபத்ஹ் இறங்கியது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு கடைசி வரை அந்த வசனங்களை ஓதி காட்டினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது நமக்கு வெற்றியா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம் என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸின் விளக்கவுரையில் ஹஜ்ரத் சையத் வலியுல்லா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஈராக் மற்றும் சிரியாவிற்கு இடையில் உள்ள ஒரு இடத்தின் பெயர் சஃபைன் ஆகும். அங்குதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் முஆவியா அவர்களுக்கும் இடையில் சண்டை நடந்தது. ஹஜ்ரத் முஆவியா அவர்களின் படையை சார்ந்த மக்களுக்கு இனி நமக்கு தோல்வியே ஏற்படும் என்ற உணர்வு ஏற்பட்ட போது அவர்கள் திருக்குரானை தூக்கி பிடித்தார்கள். திருக்குரானை நீதிபதியாக ஆக்கிக் கொண்டு நாம் முடிவெடுப்போம் என்று கூறினர். ஆக அதன் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பு வெளியானது. சில மக்கள் போர் நிறுத்தம் செய்யப்பட்டது தொடர்பாக ஆட்சேபனை செய்தார்கள். ஹஜ்ரத் சஹல் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களுடன் இணைந்து அந்த போரில் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்கள் அவரிடத்தில் கூறினார்கள், இத்தஹிமு அன்ஃபுசக்கும், அதாவது நீங்கள் உங்கள் கருத்தையே சரியானதாக கருதாதீர்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கும் தப்பெண்ணம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடைசியில் சம்பவங்கள் தெளிவுபடுத்தின. மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உறுதிப்பாடு மற்றும் அன்னார் உடன்படிக்கையை நிறைவேற்றியது போன்ற காரியங்களில் பரக்கத் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் அன்னார் அபாயங்களிலிருந்து பாதுகாப்பாக இருந்தார்கள். மக்கள் எந்த விஷயத்தை பலவீனமானதாகவும் இழிவுக்கு காரணியாகவும் கருதினார்களோ அல்லாஹ் அதே விஷயத்தை வலிமை மற்றும் கண்ணியத்திற்கு காரணியாக ஆக்கிவிட்டான். மேலும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்திலும் உடன்படிக்கையை பேணுவதை கண்காணித்து வந்தார்கள். இங்கு ஏமாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் என்ன விளைவுகள் ஏற்பட வேண்டுமோ அவை வெளிப்படவில்லை. எனினும் நம்பிக்கையாளர்கள் எப்போதும் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பெயரால் என்ன ஒப்பந்தம் செய்யப்படுமோ அதை நிறைவேற்ற முன்வர வேண்டும். அனைத்து விஷயங்களை கண்ட பிறகு இந்த விஷயம் மட்டுமே நம்பிக்கையாளர்களின் அடையாளமாக இருப்பதை நம்மால் அறிய முடிகின்றது. ஆயினும் இரண்டாவது முறை ஏமாற்றுதலுக்கு ஆகிவிடக் கூடாது. அங்கு அல்லாஹ் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறியிருந்த அதே விஷயத்தை எடுத்து கூறி ஹஜ்ரத் ஸால் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒப்பந்தம் செய்யப்படுகின்றதென்றால், போர் நிறுத்தம் நடைபெறுகின்றதென்றால் பின்னர் நாமும் ஹுதைபியா உடன்படிக்கையை கருத்தில் கொண்டவாறு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸஹல் பின் ஹுனைஃப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி கூறினார்கள், நீங்கள் மக்காவிற்கு எனது தூதராக செல்லுங்கள். நீங்கள் அங்கு சென்று எனது சலாத்தை எட்ட வையுங்கள். மேலும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு 3 விஷயங்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள் என்று கூறுங்கள். ஒன்று, உங்களின் மூதாதையர்களின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். மூதாதையர்களின் மீது சத்தியம் செய்வது தடை செய்யப்பட்டதாகும். அது பாவமாகும். நீங்கள் இயற்கை கடனை நிறைவேற்ற அமர்ந்தால் உங்களது முகத்தையும் முதுகையும் கிப்லாவை பார்க்கும் வகையில் அமராதீர்கள். வடக்கு நோக்கியோ அல்லது தெற்கு நோக்கியோ தான் நீங்கள் அமர வேண்டும் இயற்கை கடனை கழிக்கின்ற சமயத்தில். இதே போன்று 3வது அறிவுரை என்னவென்றால், எலும்பையும் சாணங்களையும் கொண்டு நீங்கள் இஸ்திஞ்சா செய்யாதீர்கள். இதில் நிறைய நுட்பம் உள்ளது. ஏராளமான பாக்டீரியாக்கள் உள்ளன. அதன் மூலம் நோய் தொற்றுக்கான அபாயம் உள்ளது. இன்றைய நாட்களில் டிஷ்யூ மற்றும் தண்ணீர் பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது. ஆனால் அக்காலத்தில் காடுகளில் கற்களும் எலும்புகளுமே அதற்காக பயன்படுத்தப்பட்டன. அதனை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று, அதாவது ஹஜ்ரத் அலி அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமாவிடம் இன்று இந்த வாள் மிக சிறப்பாக செயல்பட்டது என்று கூறினார்கள். அப்போது ஆசிம் பின் சாபித் அவர்களும் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களும் வாள்களின் மூலமாக சிறப்பாக தங்களது பங்களிப்பை வழங்கினார்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களிடத்தில் பையத் செய்யப்பட்டது. அவர்களுடன் பையத் வாங்கப்பட்ட போது சஹல் பின் ஹுனைஃப் அவர்களும் பையத் செய்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் பஸ்ராவை நோக்கி சென்ற போது சஹல் பின் ஹுனைஃப் அவர்களை தமது செயல் தலைவராக நியமித்துவிட்டு சென்றார்கள். அன்னார் ஹஜ்ரத் அலி அவர்களுடன் சஃபைன் போரிலும் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் அன்னாரை பாரசீக நாட்டின் ஆளுநராக நியமனம் செய்தார்கள். ஆனால் அங்குள்ள மக்கள் அன்னாரை அங்கிருந்து வெளியேற்றி விட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி அவர்கள் ஹஜ்ரத் சையாத் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடம் பாரசீக மக்கள் திருப்தி கொண்டார்கள். அன்னார் நுட்பமாக செயல்பட்டார்கள். ஆயினும் நாவுது பில்லா சஹல் பின் ஹுனைஃப் அவரிடம் எந்த தவறும் இருப்பதாக கண்டு அன்னாரை வெளியேற்றவில்லை. மாறாக பலதரப்பட்ட இயல்புகள் உள்ளன. மனிதனில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பல சிறப்புகள் இருக்கும். அந்த வகையில் ஹஜ்ரத் சையாத் பாரசீக மக்களுக்கு சிறந்த முறையில் தொண்டுகளை ஆற்றினார். இதன் பிறகு சில நுட்பமான விஷயங்களும் வெளிப்பட்டன. வரிகளும் வசூல் செய்யப்பட்டன. ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களின் மரணம் சஃபைன் போரிலிருந்து திரும்பி வரும்போது
ஹிஜ்ரி 38ஆம் ஆண்டு கூஃபா நகரில் நடந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாருக்கு ஜனாசா தொழுகையை தொழ வைப்பதற்காக மைதானத்திற்கு வந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் ஜனாசா தொழுகையின் போது அந்த இடத்தை வந்தடைந்தார்கள். ஹஜ்ரத் ஹன்ஷ் பின் முஅத்தர் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சஹல் பின் ஹுனைஃப் அவர்களின் மரணம் நிகழ்ந்த போது அன்னாரின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பதற்காக ஹஜ்ரத் அலி அவர்கள் மைதானத்திற்கு வருகை தந்தார்கள். மேலும் அலி அவர்கள் ஜனாசாவில் 6 தக்பீர்களை கூறினார்கள். இதனை சில மக்கள் விரும்பவில்லை. அப்போது ஹஜ்ரத் சஹல் பத்ரி சஹாபி ஆவார் என்று அவர்களுக்கு கூறப்பட்டது. அவர்களின் ஜனாசா ஜபானா என்ற இடத்தை அடைந்த போது ஹஜ்ரத் கர்லா பின் காப் தனது சில தோழர்களுடன் எம்மை வந்து சந்தித்தார். அவர்கள் ஹஜ்ரத் அலி அவரிடம் கூறினர், அமீரல் முமினீன் அவர்களே, எங்களால் ஹஜ்ரத் சஹல் அவர்களது ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஹஜ்ரத் அலி அவர்கள் ஹஜ்ரத் சஹல் அவர்களுக்காக ஜனாசா தொழுகையை தொழுவதற்கான அனுமதி வழங்கினார்கள். எனவே அவர்கள் ஹஜ்ரத் கர்லா அவர்களின் இமாமத்தின் கீழ் ஹஜ்ரத் சஹல் அவர்களுக்காக ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். 3வது சஹாபி ஜப்பார் பின் சஹர் ஆவார்கள். சஹர் பின் உமையாவின் மகனாக அன்னார் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜப்பார் 70 அன்சாரிகளுடன் பைத்தே உக்பாவில் நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றார்கள். ஹஜ்ரத் ஜப்பார் மற்றும் ஹஜ்ரத் மிக்தார் பின் அம்ர் ஆகியோருக்கிடையில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவ பந்தத்தை நிலைநாட்டினார்கள். பதர் யுத்தத்தின் போது அன்னாரது வயது 32ஆக இருந்தது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை ஹாரிஸாக நியமனம் செய்து அனுப்பி வைத்தார்கள். அதாவது பேரிச்சம்பழங்களின் விளைச்சலை மதிப்பீடு செய்யக்கூடியவர் என்பது அதன் பொருளாகும். அன்னாரின் மரணம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டு மதீனாவில் நிகழ்ந்தது. மரணத்தின் போது அன்னாருக்கு வயது 62ஆக இருந்தது. ஹஜ்ரத் ஜப்பார் பதர், உஹத் மற்றும் ஹந்தக் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள், அன்னார் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்மில் யார் முதலில் அசயா என்ற இடத்தை சென்றடைகின்றோம் என்று பார்ப்போமா என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் அங்கு சென்றடைந்தார்கள். அபு அவுஸ் என்ற அறிவிப்பாளர் ஒருவர் அறிவிக்கின்றார், அந்த இடத்தை நோக்கி எங்களை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த இடத்தில் ஜப்பார் அவர்கள் ஏறி நின்றார்கள். நான் இந்த பணியை செய்வேன் என்றும் கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு அசயா என்ற இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். பின்னர் அவர்களுக்கு தூக்கம் வந்தது. அவர்கள் தூங்கிவிட்டனர். என்னையும் எழுப்பவில்லை. எந்த நபரின் ஒட்டகம் கையை விட்டு சென்றதோ அது மிக வேகமாக சென்றது. எனவே அந்த நபர் வேகமாக அந்த இடத்தை சென்றடைந்தார். மேலும் அவர் ஹுல் என்ற இடத்தை அடைவதிலிருந்து எங்களை தடுத்து வந்தார். ஒட்டகம் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்தை சென்றடைங்கள் என்று அவர் என்னிடம் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருப்பதை நான் பார்த்தேன் என்று அவர் கூறுகின்றார். அன்னார் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறினார்கள். நான் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அன்னார் பின் சென்றேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக ஒழு செய்தார்கள். நானும் அன்னாருடன் நன்றாக ஒழு செய்தேன். அன்னாருடன் தொழுதேன். நஃபில் தொழுவதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். நான் அன்னாரின் இடது பக்கமாக சென்று நின்றேன். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிடித்து வலது பக்கமாக நிறுத்தினார்கள். அதாவது நஃபில் தொழுகின்ற போது கூட அவர்களுக்கு இந்த எண்ணம் இருந்தது. அதாவது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நஃபில் தொழ வேண்டும் என்று எண்ணி அவர்கள் அன்னாருடன் இடது பக்கம் நின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவரை பிடித்து தமது வலது புறத்தில் நிறுத்தினார்கள். அதாவது ஜமாத்தாக தொழும்போது தொழுகையாளிகள் இருவராக இருந்தால் இமாமிற்கு வலமும் இடமும் இருவரும் நிற்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எனவே நாங்கள் இவ்வாறு தொழுதோம். நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே மீதமுள்ள மக்களும் வந்துவிட்டனர். பதர் யுத்தத்தின் போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, நௌஃபல் பின் ஹபில் மக்கத்து குறைஷிகளின் இணைவிப்பவர்களில் ஒரு தலைவராவார். அவனுக்கு எதிராக நீயே எனக்கு போதுமானவனாக இருப்பாயாக. ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் அவர்கள் அந்த நபரை கைதியாக பிடித்து வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள் அவனிடத்தில் சென்றார்கள். பின்னர் அவனை கொலை செய்து விட்டார்கள். பதர் யுத்தத்தில் செய்த துஆ இவ்வாறு வருகின்றது, எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியன. அவன் என்னிடமிருந்து எனது துஆவை ஒப்புக்கொண்டுள்ளான். அவன் மிகப்பெரிய எதிரியாக, அந்த கவிஞர் மிகப்பெரிய எதிரியாக இருந்தார். அவரை குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கூறினார்கள், அல்லாஹ்வே, நீ அவருக்கு எதிராக எனக்கு நீ போதுமானவனாக இருக்கின்றாய். அன்னாரது துஆவின் மூலமாக
அவனை கொலை செய்வதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்தான். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது ஒவ்வொரு நபரும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டில் தங்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டனர். இது தொடர்பாக ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன. ஆயினும் எனது ஒட்டகம் எங்கு அமருமோ அதுவே எனது இருப்பிடமாக இருக்கும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒட்டகம் மதீனாவின் வீதிகளை கடந்து சென்றபோது ஒவ்வொருவரும் அன்னார் நமது வீட்டிலேயே தங்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டனர். ஆனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒட்டகத்திற்குரிய வழியை விட்டுவிடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். மேலும் இதனை கூறிக்கொண்டே சென்றார்கள். அதாவது அந்த ஒட்டகம் தானே சென்று அமர்ந்துவிடும் இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கேற்ப என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் விருப்பத்திற்கேற்ப இங்கிருந்து ஒட்டகம் படிப்படியாக முன்னேறி மஸ்ஜித் நபவியின் வாசல் வரை சென்றடைந்தது. ஒட்டகம் அமர்ந்து விட்ட பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவதற்குரிய தன்மை ஏற்பட்டது. அன்னாரும் ஒட்டகத்தை புகழ்ந்து வந்தார்கள். பின்னர் அந்த ஒட்டகம் எழுந்தது, சிறிது தூரம் முன்னேறி சென்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் கயிற்றை விட்டுவிட்டார்கள். பின்னர் அந்த ஒட்டகம் மீண்டும் திரும்பி வந்து அதே இடத்தில் அமர்ந்து விட்டது, தமது கழுத்தை பூமியில் வைத்து விட்டது. அப்போது ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் இந்த நம்பிக்கையில் ஒட்டகத்தை எழுப்பினார்கள். அதாவது ஒட்டகம் பனு சல்மாவின் வீதியில் சென்று நின்றுவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அந்த ஒட்டகம் எழவே இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கினார்கள். கூறினார்கள், நாம் இங்கே தங்குவோம் இன்ஷா அல்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள், வக்குர் ரப்பி அன்சில்னி முன்ஸல முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலின். அதாவது என் இறைவா, என்னை நீ அருளுக்குரிய இடத்தில் இறக்குவாயாக, நீ ஏன் சிறந்த இடத்தை அருளுகின்றாய். பின்னர் யார் இங்கு மிக அருகில் இருக்கின்றார்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரவர்களே, இது எனது வீடாகும், இது எனது வீட்டின் கதவாகும் என்றும் நாங்கள் உங்களது பொருட்களை உள்ளே வைத்து விட்டோம் என்றும் ஹஜ்ரத் அபு அய்யூப் அன்சாரி கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, சென்று நான் ஓய்வு எடுப்பதற்கான இடத்தை ஆயத்தப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் சென்றனர். சென்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு எடுப்பதற்குரிய இடத்தை தயார் செய்தனர். ஷாஷ் பின் கைஸ் ஒரு வயதான மனிதன், கடுமையான நிராகரிப்பாளனாக இருந்தான். முஸ்லிம்களிடம் கடுமையான பகைமையும் பொறாமையும் கொண்டிருந்தான். ஒருமுறை முஸ்லிம்கள் அமர்ந்திருந்த ஒரு சபையை அவன் கடந்து சென்றான். அங்கு முஸ்லிம்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். முஸ்லிம்களுக்கு இடையிலான அன்பையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அவன் பார்த்தான். அறிவீனமான காலகட்டத்திற்கு பிறகு இஸ்லாத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு மத்தியில் இறைவனின் அருளினால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் அமர்ந்து அன்புடனும் நேசத்துடனும் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். இதற்கு முன் பகைமைக்கான ஒரு சூழலே இருந்து வந்தது அங்கு. ஆனால் இஸ்லாத்தின் மூலமாக சமாதானத்திற்கான மற்றும் தங்களுக்குள் அன்புடனும் பரிவுடனும் நடந்து கொள்வதற்கான பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அறிவிப்பில் வருகின்றது, இதை பார்த்த அவன் மிகவும் எரிச்சல் அடைந்தான். அவர்கள் முஸ்லிம்கள் ஆனதனால் அவர்களின் உள்ளங்களை அல்லாஹ் இணைத்து விட்டான். ஷாஸ் பின் கைஸ் கூறினான், பனு கீலா கோத்திரத்தின் தலைவர் அந்த பகுதியில் அமர்ந்திருந்தார். எதுவரை அந்த கோத்திரத்தின் தலைவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ அதுவரை நமக்கு நிம்மதி கிடைக்க முடியாது. இந்த பகைமை கொண்ட இருவரும் எவ்வாறு நண்பர்களாக மாற முடியும் என்று அவன் கூறினான். இன்னும் சொல்ல போனால் அன்பு மற்றும் நேசத்துடன் எப்படி இவர்கள் நடக்கலாம் என்றும் அவன் எண்ணினான். எனவே அவன் தன்னுடன் இருந்த ஒரு யூதனை இந்த பணியை கொடுத்து அனுப்பி வைத்தான். முஸ்லிம்களிடம் சென்று, நீங்களும் அமர்ந்து பாஸ் யுத்தம் தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும். அந்த யுத்தத்திற்கு முன்பாக இருந்த சூழலின் நினைவுகளை நீங்கள் அங்கு பகிர வேண்டும். மேலும் முந்தைய காலங்களில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக கூறிய அந்த கவிதைகளையும் நீங்கள் அங்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று அந்த யூதனிடம் கூறி அவனை அனுப்பி வைத்தான். அவனும் அவ்வாறு செய்தான். ஒரு கோத்திரம் மற்றொரு கோத்திரத்திற்கு எதிரான போரில் கூறிய கவிதைகளில் சிலவற்றை அவன் அங்கு படித்து காட்டினான். இந்த விஷயமானது அந்த கோத்திரத்தின் மக்களின் உள்ளங்களில் நெருப்பை மூட்டியது. அறிவீனமான காலகட்டத்தில் கூறப்பட்ட கவிதைகளை செவியுற்று அவர்களிடம் மீண்டும் அந்த அறிவீனமான காலகட்டம் திரும்பி வந்தது. அப்போது இரண்டாவது கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கூறினார்கள், எங்களுடைய கவிஞர்கள் அந்த நாளில் இவ்வாறெல்லாம் பேசினார்கள், கவிதை கூறினார்கள் என்று சொன்னார்கள். மேலும் அறிவீனமான அந்த கவிதை வரிகளை மீண்டும் அவர்களும் படித்து காட்டினார்கள். பின்னர் முதலாம் தரப்பை சார்ந்த சிலர், எங்களுடைய கவிஞர்களில் சிலர் அந்நாளில் இவ்வாறெல்லாம் கவிதை பாடினர் என்று கூறினர். அவர்கள் ஒரு நேரத்தில் தங்களுக்கிடையே அன்புடனும் நேசத்துடனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் இந்த குழப்பத்தின் காரணமாக தங்களுக்குள் கடும் வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். சண்டையிட்டனர், தற்பெருமை கொண்டனர்.
எந்த அளவுக்கென்றால் அவர்களில் 2 நபர்களான ஹசரத் அவுஸ் பின் ஹைசி மற்றும் ஜப்பார் பின் சஹர் அவர்களும் தங்களுக்குள் சண்டையிடத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர் மற்றவரை நோக்கி கூறினார், நீங்கள் விரும்பினால் இப்போதும் கூட போருக்காக ஆரம்பத்தை செய்யுங்கள். நிலைமை மோசமானது. எந்த அளவுக்கென்றால் 2 நபர்களும் கோபத்திற்கு ஆளாகி போருக்கான இடத்தை கூட நிர்ணயிக்க தொடங்கிவிட்டனர். அறிவீனமான காலகட்டம் அவரிடத்தில் மீண்டும் திரும்பி வர தொடங்கியது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சென்று சேர்ந்தது. எனவே அன்னார் அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜ் அவர்களிடத்தில் சென்றார்கள். அன்னாருடன் முஹாஜிரின் சஹாபாக்களும் சென்றனர். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களின் கூட்டமே, நீங்கள் அல்லாஹ் கஞ்சுங்கள். உங்கள் மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்ற நிலையில் இப்போதும் கூட நீங்கள் அறிவீனமான காலகட்டத்திற்கு திரும்பி செல்ல முயல்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டியுள்ளான். மேலும் அதன் மூலம் உங்களுக்கு கண்ணியத்தை வழங்கி உங்களிடமிருந்த அறிவீனமான விஷயங்களை அவன் அகற்றிவிட்டான். மேலும் உங்களை நிராகரிப்பிலிருந்து பாதுகாத்து விட்டான். மேலும் உங்களுக்கு இடையில் அன்பை ஏற்படுத்தி விட்டான். அவ்வாறு இருக்க நீங்கள் முன்பை போன்று மீண்டும் நிராகரிப்பின் பக்கம் திரும்பி செல்ல விரும்புகின்றீர்களா? அப்போது இது ஒரு ஷைத்தானிய தூண்டுதலாகும் என்பதையும் ஷைத்தான் விரித்த வலையில் நாம் சிக்கிக் கொண்டோம் என்பதும் சஹாபாக்களுக்கு புரிய வந்தது. எனவே அவர்கள் தங்களது ஆயுதங்களை கீழே எறிந்தனர். மேலும் அழத் தொடங்கினர். அவுஸ் மற்றும் ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்குள் ஆறத் தழுவி கட்டி கொண்டனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாக கூறி அங்கிருந்து திரும்பி சென்றனர். அல்லாஹ் முஸ்லிம்களின் எதிரியான ஷாஸ் பின் ஹைஸ் மூட்டிய நெருப்பை தணித்து விட்டான். பின்னர் இந்த வசனம் இறங்கியது, குல் யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லாஹி வல்லாஹு ஷஹீதும் அலா மா தஅமலூன். வேதத்தை உடையவர்களே, நீங்கள் ஏன் அல்லாஹ்வின் வசனத்தை புறக்கணிக்கின்றீர்கள்? அல்லாஹ் நீங்கள் செய்வதற்கு சாட்சியாக இருக்கின்றான். நீர் கூறுவீராக, வேதத்தை உடையவர்களே, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வின் வழியிலிருந்து ஏன் நீர் தடுக்கின்றீர்கள்? அவரிடத்தில் கோணலை உருவாக்க ஏன் விரும்புகின்றீர்கள்? நீங்களே உண்மையை அறிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் அவுஸ் பின் ஹைஸ் மற்றும் ஜப்பார் பின் சஹர் மேலும் அவர்களுடன் இருந்தவர்கள் ஷாஷின் தூண்டுதலுக்கு இலக்காகி அறிவீனமான காலகட்டத்தில் நடந்து கொண்டதை போன்று நடந்து கொண்டனர். அதுபோன்ற மக்களை குறித்து மீண்டும் இந்த கட்டளை இறங்கியது. அதாவது, நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் வேதம் வழங்கப்பட்ட கூட்டத்தினருள் ஒரு கூட்டத்திற்கு கட்டுப்பட்டு விட்டால், நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு ஒருமுறை மீண்டும் உங்களை அவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆக்கிவிடுவார்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்களை ஓதி காட்டப்படும் போது உங்கள் மத்தியில் தூதர் இருக்கின்ற நிலையில் நீங்கள் எப்படி நிராகரிக்க முடியும்? அல்லாஹ்வை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக சிராத்தே முஸ்தகீம் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டப்படும். ஆக இந்த ஒரு தருணத்தில் ஷைத்தானுடைய ஏமாற்றுதலுக்கு சஹாபாக்கள் இலக்காகிவிட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஏன் அறிவீனமான காலகட்டத்திற்கு திரும்புகின்றீர்கள் என்ற உணர்வை ஊட்டிய போது அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து வெட்கத்திற்கு ஆளானார்கள். சமாதானத்தின் பக்கம் உடனே திரும்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்பையும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இதுவே சஹாபாக்களின் முன்மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போது சில மக்கள் அற்ப விவகாரங்களில் போலியான கௌரவத்திற்கும் தற்பெருமைக்கும் இலக்காகி விடுகின்றனர். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். அப்படிப்பட்ட மக்களுக்கு இது ஒரு மகத்துவமிக்க முன்மாதிரியாகும். இந்த சம்பவம் ஒருவர் மற்றவரை கொலை செய்வதற்கு தாகித்திருந்து போர் செய்து கொண்ட அந்த மக்கள் சகோதரர்களாக ஆகிவிட்ட போது இப்போது ஒரு களிமாவை கூறக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஒரே ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் நான் என்ற அகந்தையை ஒழிக்க முடியாது? பல விவகாரங்கள் நமக்கு முன் வருகின்றன. போலி கௌரவத்தின் காரணமாக பகைமைகள் தொடர்கின்றன. பல மாதங்கள் வருடங்கள் வரை அந்த பகைமை தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. சில இளைஞர்கள் எனக்கு எழுதுகின்றனர், எங்களது குடும்பங்களில் இருந்து வருகின்ற பழகிய பகைமையின் காரணமாக புதிய தலைமுறையினரான நாங்கள் உறவுகளை நிலைநாட்ட விரும்புகின்றோம். ஆனால் பெரியவர்களின் காரணமாக எங்களால் அந்த உறவை நிலைநாட்ட முடியவில்லை. உண்மையில் அவர்களை பெரியவர்கள் சார்ந்தவர்கள் என்று கூறக்கூடாது, வயதால் பெரியவர்கள் என்றே கூற வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்கு அறிவு இருப்பதில்லை. இறைவன் அன்பு நேசத்திற்கான போதனையை வழங்கியுள்ளான், ஒற்றுமைக்கான போதனையை வழங்கியுள்ளான், நம்மை ஒரு சமுதாயமாக ஆக்கியுள்ளான். எனவே நாம் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும். போலி கௌரவத்திலும் நான் என்ற அகந்தையிலும் மீண்டும் மூழ்கிவிடக்கூடாது. அல்லாஹ் எல்லோருக்கும் அறிவை வழங்குவானாக. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது, ஹஜ்ரத் உமர் அவர்கள் யூதர்களை கைபர் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியேற்றினார்கள்.
அப்போது அன்சார்கள் முஹாஜிரீன்கள் எல்லாம் உடனிருந்தனர். அவர்களில் ஜப்பார் பின் சஹர் மற்றும் யசீத் பின் சாபித் அவர்களும் உடனிருந்தார்கள். அவர்கள் இருவரை கைபரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் இருவரும் கைபர் பள்ளத்தாக்கில் கிடைத்த விளைச்சலின் செலவினங்களை மதிப்பீடு செய்து வந்தார்கள். மேலும் இந்த இரு நபர்களும் ஏற்கனவே செய்யப்பட்டு வந்த பங்கீட்டிற்கேற்ப ஒவ்வொருவருக்குமான பங்கை தனித்தனியாக பிரித்தார்கள். கரா பள்ளத்தாக்கில் கிடைத்த செல்வங்கள் பங்கிடப்பட்ட போது ஹஜ்ரத் உமர் அவர்கள் மற்ற சஹாபாக்களுக்கு பங்கு கொடுத்த அதே சமயத்தில் ஹஜ்ரத் ஜப்பார் பின் சஹர் அவர்களுக்கும் ஒரு பங்கை வழங்கினார்கள். ஆக இதுவே சஹாபாக்களின் வாழ்க்கையாகும். அல்லாஹ் அனைவரின் அந்தஸ்தையும் உயர்த்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.